குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் 2024 6/1/2024 அன்னைக்கு நடந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஷின் பார்க்கலாம். ரேஷியோ ஆஃப் த வால்யூம் ஆஃப் தி டூ கோன்ஸ் இஸ் 2:9. Find the ratio of their radii if the height of the first cone is half the height of the second cone. இரு கூம்புகளின் கன அளவுகள் 2:9 என்ற விகிதத்தில் இருக்கிறது. முதல் கூம்பின் உயரமானது இரண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதி இருக்கும் பொழுது அதன் ஆரங்களின் விகிதம் என்ன? அப்போ நமக்கு ஒரு சின்ன கோணும் ஒரு பெரிய கோணும் வேணும். நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் கோன் எடுத்துக்கலாம். சின்ன கோனோட ரேடியஸ் ஆர்னும் ஸ்மால் ஆர்னும் அதோட ஹைட்டை ஸ்மால் ஹெச்னு எடுத்துக்கலாம். பெரிய கோனோட ரேடியஸை கேபிட்டல் ஆர்னும் அதோட ஹைட்டை கேபிட்டல் ஹெச்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? சின்ன கோனோட வால்யூம் 2 மடங்கு இருந்தால் பெரிய கோனோட வால்யூம் எத்தனை மடங்கு இருக்கும்? 9 மடங்கு இருக்கும். அப்போ வால்யூம் 2 டைம்ஸ் வால்யூம் 9 டைம்ஸ்னு போட்டுக்கலாமா? சரி, நமக்கு தான் கோனோட வால்யூமுக்கு ஃபார்முலா தெரியுமே. எப்படி தெரியும்? 1/3 πr²h தானே. நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஸ்மால் கோனோட வால்யூமை V1ன்னு எடுத்துக்கிறோம், கேபிட்டல் கோனோட வால்யூமை V2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ V1:V2ங்கிற என்னன்னு கொடுத்துருக்காங்க? 2:9ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அதே இதை ஃபார்முலா போட போகிறேன். எப்படி போட போகிறேன்? V1/V2 இஸ்டுனா என்ன அர்த்தம்? பைன்னு தானே அர்த்தம். அப்போ V1/V2 is equal to 2/9. இப்போ அதுக்கு பதிலாக 1/3 πr²h போட்டுருமா? V1ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 1 ஸ்மால் கோனோட வால்யூம். அப்போ அதோட ரேடியஸ் ஸ்மால் ஆர், அதோட ஹைட்டு ஸ்மால் ஹெச். அப்போ 1/3 π ஸ்மால் r² ஸ்மால் ஹெச் டிவைடட் பை கேபிட்டல் கோனோட வால்யூம், அதாவது பெரிய கோனோட வால்யூம் 1/3 π இன்ட்டு கேபிட்டல் r² இன்ட்டு கேபிட்டல் ஹெச். இது எதுக்கு ஈக்குவல்? 2/9க்கு ஈக்குவல். அப்போ நியூமரேட்டரில் 1/3 இருக்குது, டினாமினேட்டரில் 1/3 இருக்குது, கட் பண்ணிடுங்க. நியூமரேட்டரில் π இருக்குது, டினாமினேட்டரில் π இருக்குது, கட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு என்ன மிச்சம் இருக்கும்? ஸ்மால் r² ஹெச் டிவைடட் பை கேபிட்டல் r² இன்ட்டு கேபிட்டல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2/9 இருக்குமா? சரி, இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? ரேடியஸ் மாறலை, சேம்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்மால் கோனோட ஹைட்டு கேபிட்டல் கோனோட ஹைட்டில் பாதி இருக்குமா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்மால் ஹெச்சுக்கு பதிலாக கேபிட்டல் h/2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரி, பண்ணால் என்ன ஆகும்? ஸ்மால் r² இன்ட்டு கேபிட்டல் h/2 டிவைடட் பை கேபிட்டல் r² h இஸ் ஈக்குவல் டு 2/9 ஆயிருமா? கேபிட்டல் ஹெச்சும் கேபிட்டல் ஹெச்சும் அடிச்சிடலாமா? இந்த 2வை ரைட் சைடில் நியூமரேட்டர் கொண்டு போயிடலாமா? அப்போ ஸ்மால் r² பை கேபிட்டல் r² இஸ் ஈக்குவல் டு 4/9 நமக்கு கிடச்சிருமா? கரெக்டாக 4/9. அப்போ அதுக்கு ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4/9 ரூட் எடுத்தால் 2:3 கிடச்சிருமா? 2/3 கிடைக்கும். அப்போ 2:3. அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 2:3 தான் கரெக்டு.